கட்டி கொடுக்கணும். கட்டியா பாவம் மூட்டைன்னு எனக்கு என்னன்னு தெரியுது. அரிசி வந்து 9 மூட்டை கட்டணும். 9 மூட்டை சின்ன சின்ன மூட்டை கட்டிட்டு அந்த அரிசியில வந்து ஒரு படி அரிசியை அதில் சேர்க்கணும். சேர்த்து தானம் பண்ணணும். சூரியனார் கோயிலுக்கு போகணும். சூரியனார் கோயிலுக்கு போய் ஒரு 11 பேர் 9 பேர் 5 பேர் 4 பேர் இப்படி கணக்கு இருக்குது. இதுக்கு அன்ன தானம் பண்ணிட்டு அவருக்கு அவர் காலில் விழுந்து சரணம் பண்ணிட்டு செத்த நாளை அதுக்கு வைப்பார். அர்ஜுன பண்ண இலக்கு மட்டும்தான் அங்கே வேற எதுவும் இவர் தெய்வத்தை எதுவுமே நேராக ஞானாம்பிகை மங்களாம்பிகை அங்கே வந்து எரிக்கம் இலையில் சாப்பாடு கொடுக்கணும். வாங்கி சாப்பிட்டு அங்கேயும் ஒரு விளக்கம் அர்ஜுனை என்ன இருக்குன்னு பண்ணணும். நம்ம துணி பார்க்காத வீட்டுக்கு வந்து அதுக்கு 35 பேர் ஞானாம்பிகை எங்க இருக்கு? மங்களாம்பிகை. மங்களாம்பிகை எங்க இருக்கு? திருமங்கலக்குடி. திருமங்கலம். சூரியநாராயண கோயில் நான் மட்டும்தான் போகணுங்களா? யாருக்கு அனுப்பிச்சிருக்கேன்? ஒரு 3 நாள் கோயிலில் கொண்டு கொடுக்கணுங்களா? கோயில் இங்கே உள்ளவங்களே கொடுக்கும். அந்த மூட்டை அவுத்து அந்த அரிசியில் கொட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? ஒரு மூட்டையை கட்டி வச்சிருந்துக்கா அதில் ஒரு சின்ன மூட்டையாக சின்ன சின்ன மூட்டையாக கட்டி அதுக்கு முறுக்கோட அரிசி நம்ம கொடுக்கும்போது அந்த அரிசியில் கொட்டி ஏன்னா கொஞ்சோண்டு அரிசி நீங்கள் படியில் அளந்தே கொடுத்தாலும் அது என்னமோ நினைப்பாங்க. அதை வந்து நினைக்காத கூடாது. அதுக்காக வந்து சின்ன மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை வந்து படி அரிசி படியில் கொட்டி அளந்து கொடுக்கணும். அளந்து அந்த அரிசி கொடுக்கும்போது ஒரு மூட்டையும் தனித்தனியாக தான் தனித்தனி எடுத்து கொடுக்கணும். அது ஒரே நாளில் கொடுக்கணும். அது ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கணும். 9 மூட்டை அரிசி 9 மூட்டை அரிசி 9 படி அரிசி 9 பேருக்கு கொடுக்கணும். நான் ஒரு பாவத்தையும் கட்டினா என்ன பாவம் மூட்டை கட்ட சொல்றீங்களே? நான் கட்டணும்னா எங்க குடும்பத்துல யாராச்சும் கட்டினாங்க நிரபராதியா வந்தவங்களுக்கு தான் நான் அள்ளி தானே கொடுப்பேன். என்ன போய் பாவம் மூட்டை கட்ட சொல்றீங்களே? வந்தவங்களுக்கு சோறு வராதவங்களுக்கு சமயபுரத்தம்மா அள்ளி கொடுக்குற போல தான் நான் அள்ளி கொடுத்தேன். என்ன போய் பாவம் மூட்டை கட்ட சொல்றீங்க? அந்த மூட்டை கட்டினாதான் நீ நினைச்சு வந்த காரியத்தை கொடுக்கணும். முன்னோர்களால் தடைப்பட்டு நிற்குது. நான் சொல்றது புரியுதா? அந்த முன்னோர்கள் செய்தினா அந்த தடைகள் நீங்கும். இந்த பாவங்கிறது வந்து முன்னோர்களால் உள்ளதுதான். முன்னோர்களால் வந்து தடைப்பட்டு நிற்கிறது வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். சொல்றது புரியுதுங்களா? புரியுது சொல்லுங்க. முன்னோர்கள் செஞ்ச பாவம் யான் தள்ள வந்து யாருக்கு அது கொடுக்கணும்? நான் வந்து உங்களை நிரபராதியா நினைச்சிட்டு இன்னைக்கு விளக்கு ஏற்றுறேன். அது ஏன் தள்ள கொஞ்ச நாள் வீடியோ வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. நான் யாருக்கு என்ன செய்வேன்? நீங்க நிறைய அள்ளி கொடுத்துருக்கலாமா? என்ன நிறைய செஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு எங்க கொடுக்கணும் வந்துச்சோ அதை தான் அவங்க சொல்ல கொடுக்க முடியும். சரிங்களா? அதை மாற்றி கொடுக்கவே முடியாது. அவங்க பொண்ணு கொடுத்த விடத்துல அந்த மனையில நிலையில ஏதாச்சும் இதா இருக்குங்களா? நீங்க இதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு முற்பாடு நான் உங்களுக்கு விஷயத்த சொல்றேன். சொல்ற புரியுதுங்களா? அதுக்கு இடையில சொல்லக்கூடாதுங்கிறத வாக்கு. சரி 9 மூட்டை நம்ம வீட்டுல கட்டி வச்சிருந்து 9 பேருக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து யாருக்கு அது செய்யணுங்கிறது வந்து நீங்க தான்
குடும்பத்துல அது நடந்திருக்கலாம், பொண்ணு கொடுத்த வழிங்களா? பொண்ணு கொடுத்த வழியில் நடந்திருக்கலாம், கொடுக்காத வழியில் நடந்திருக்கலாம். நீங்க எதுக்காக நீங்க இங்க வந்தீங்களோ அது அவங்க நல்லா இருக்கணும்னா நீங்க இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா அவங்க செய்யணும். இப்ப நான் சொல்றது அது கூட அவங்க 9 மூட்டை அரிசி 9 இதை செய்து வீட்டில் செய்து வச்சு அவங்க கோயிலில் கொடுக்கலாங்களா? கொடுக்கலாம். கவர்ல போட்டு கவர்ல போட்டு கொடுக்கலாம். இதுல வந்து துணி பையா இருக்கணும். இந்த பிளாஸ்டிக் பையில கொடுக்கக்கூடாது. சரி, துணி பையா இருக்கணும். துணி பையில கொடுக்கணும். இப்போ அந்த அரிசியில வந்து வெறும் அரிசி மட்டும் கொடுக்கலாம், வேற ஏதாச்சும் போட்டு கொடுக்கணும்? அது உங்க விருப்பம். நம்ம எதுவும் போட்டு கொடுக்கலாம், கொடுக்கலாம். உங்க விருப்பம். முன்னோர்களுடைய வழிபாட்டுல உள்ளது இது. ஏன்னா முன்னோர்கள் தடைப்பட்டு போய் நிற்குது. அந்த தடையை பிரிக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். எதுக்காக வந்தீங்களோ அதை தடைப்பட்டு நிற்குது. அந்த தடைக்கு வழி கேட்டாதான் வழி கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த தடையை முடிச்சுட்டு வா. அதுக்கு முற்பாடு அதுக்குள்ள வழி எங்க வழி இருக்குன்னு அதுக்கு முற்பாடு அனுப்பி விட்டுக்கிறோம். நான் கேட்குறேன், கோச்சிக்காதீங்க. நம்ம வீட்டுக்கு சாமி வந்துருக்கோல, நீங்கள் வந்து உட்காந்துருக்கோல, நான் வந்து உங்கள்கிட்ட அழுது அங்காளிச்சிருக்கோல, உன்னாலே கெட்டு போச்சு, உனக்கு தெரியும்னு சொன்னாங்களே, அது என்னன்னு சொல்லுங்க. எல்லாம் உங்களை நினைச்சுதான் நான் எல்லாமே செய்யல, உங்களை இல்லாத எதுவும் செய்யல. எனக்கு தெரியும்னா எனக்கு என்னன்னே தெரியல, நீங்க தான் சொல்லணும். காளியம்மா வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட அழுது அங்காளிச்சு நான் கேட்டேன். கேட்க போல எனக்கு விபூதியை பூசிவிட்டு உனக்கு எல்லாம் தெரியும், உன்னால தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. முடிச்சுட்டு வா. இதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த மனையில உள்ள ரகசியத்தை வழிபாட்டுல இருந்த காரணம் சரிதா? மனையில துண்டித்து போன மனை என்ன அந்த மனை வந்து நான் இப்ப வந்து நீ கும்புறது இல்லை, நீ கும்புறது இல்லை, அவ உனக்கு இப்ப துணையா இருந்து நீ செய்த காரியங்கள் அத்தனையும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கா. ஆனா முன்னோர்களுடைய வழிபாட்டை மட்டும் உன்கிட்ட கொடுக்கவில்லை. முன்னோர்கள வழிபாட்டை மட்டும் உனக்கு கொடுக்க முடியவில்லை. யாருமே உனக்கு கொடுக்கவில்லை. என்ன இந்த வழிபாடு வந்து உனக்கு தெரியும். அந்த மனையில எவ்வளவு சிக்கல் இருக்கு, எவ்வளவு சிக்கல்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத உனக்கு வழிபாட்டுலேருந்து உனக்கு தெரியும். இது வரைக்கும் நல்லதுதான் எல்லாம் அள்ளி கொடுத்துருக்க. என்ன அந்த ராஜகாளி உனக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துருக்கா. அள்ளி கொடுத்தத வந்து நீ சரியா வச்சுக்க முடியே. நிறைய செய்யற, நிறைய போற, நீ வச்சுக்கல. உனக்குன்னு வேணும்ல, அதை யாருக்கு எதுக்கு வச்சிருக்க? இது வரைக்கும் வைக்கலையே, எல்லாருக்கும் அள்ளில அரைச்சிருக்க. அது கட்டி வீட்டுல வச்சு 9 நாள் வச்சு அதுக்கு முப்பாடு சரி. அப்புறமா இருந்தா சொல்லுங்க, ஏதாவது நல்லதே நடந்தா போதும், வேற எதுவும் சொல்ல வேண்டாம்.